சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அதிமுகவிலிருந்து உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் துணை இராணுவ அதிகாரிகள் போராட்டத்தை தொடர்ந்து அதிமுகவின் தலைமை அலுவலகத்தையும் முற்றுகையிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. எடப்பாடி உடனடியான நடவடிக்கை எடுப்பாரா? அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே பிரச்சனைகள் அதிக அளவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 2 நாட்களுக்கு முன்பாக செல்லூர் ராஜு அவர்கள் எதற்காக இராணுவ வீரர்களை பாராட்ட வேண்டும்? இதற்கெல்லாம் காரணம் மோடி அவர்கள்தான். மோடி அவர்களால் தான் இந்த பிரச்சனை இந்தியாவிற்கு சாதகமாக வந்துள்ளது என்று கூறியுள்ளார். களத்தில் இறங்கி போராடியது இராணுவ வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் பிரதமருக்கு முன்னுரிமை கொடுத்து பேசுவது நிச்சயம் தவறு. இதனால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள நீலமலை முன்னாள் இராணுவ வீரர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை கண்டித்து ஊட்டியில் உள்ள கலெக்டர் அலுவலகம் முன்பு நேற்று ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். உடனடியாக ராஜு அவர்கள் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும், அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், இவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றியடையக்கூடாது என்றும் தற்பொழுது போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இதனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைவலி அதிகமாகிவிட்டது. ஏனென்றால் செல்லூர் ராஜு அவர்களால் தற்பொழுது மீண்டும் பிரச்சனை வெடித்துள்ள காரணத்தினால் 2026இல் செல்லூர் ராஜுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுமா அல்லது பறிக்கப்படுமா? ஏனென்றால் தற்பொழுது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கலெக்டர் அலுவலகத்தில் மனுவையும் அளித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் முன்னாள் இராணுவத்தினர்கள் முன்னேற்ற நலச்சங்கம் சார்பில் செல்லூர் ராஜுவை கண்டித்து நேற்று 2 இடத்தில் போராட்டம் நடைபெற்றுள்ளது. இரவும் பகலும் இராணுவ வீரர்கள் எல்லையில் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மரியாதை செலுத்த தேவையில்லாமல் இருந்தாலும் சரிதான், ஆனால் இழிவுபடுத்தாமல் இருந்தாலே போதுமானது என்று இராணுவ வீரர்கள் எடப்பாடியிடம் கேட்டுள்ளனர். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பாரா? செல்லூர் ராஜுவை கட்சியிலிருந்தோ அல்லது முக்கிய பதவியில் இருந்தா பறிப்பாரா என்று தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். செல்லூர் ராஜு அவர்கள் பேசியது சரியா தவறா? அதற்கான தண்டனை என்ன கொடுக்கலாம் என்பதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கு முன்னால் அதிமுகவின் ஆட்சியில் தர்மாகோலால் மிகவும் சர்ச்சைக்கு உள்ளானவர்தான் செல்லூர் ராஜு என்பதும் குறிப்பிடத்தக்கது.